நம்ம இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிபிஎம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பிபிஎம் பற்றி நம்ம வந்து எதுவும் டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பிபிஎம் வந்து கொஞ்சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ பிபிஎம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். நம்ம வந்து மில்லியன்றதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பிபிஎம் பார்ட்ஸ் பர் மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10⁶ அர்த்தம், விச் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1 லேக், சாரி 10 லேக்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 10 லேக் தான் நம்ம வந்து 10 லேக்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிபிஎம்ன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து 10 லேக், 1 லேக் கிடையாது, 10 லேக்ன்றதை நம்ம வந்து பிபிஎம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 15 பிபிஎம் குளோரோஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டரையும் குளோரோஃபார்மையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த சொல்யூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேக் மாலிகுல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மாஸ்னு என்ன அர்த்தம், கிராமில் வந்து எடுத்துக்கலாம். அப்போ 10 லேக் கிராம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 15 கிராம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்பவுமே பிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ கான்சன்ட்ரேஷன் வந்து மெஷர் பண்ணுறது நமக்கு வந்து பிபிஎம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 10 லேக் கிராமில் 15 கிராம் வந்து குளோரோஃபார்ம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது கேன்சரே கிரியேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 15 கிராம்ன்றது வெரி வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்ககிட்ட வந்து 10 லேக் ருபீஸ் வந்து இருக்குது. அந்த 10 லேக் ருபீஸில் நீங்கள் ஒரு 15 ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது இல்லையா? அது ஒரு சிக்னிஃபிகண்டே கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ணும், அதே மாதிரி தான் இங்கேயும் 10 லேக் கிராமில் 15 கிராம்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது வந்து நமக்கு வந்து கேன்சர் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கான்சன்ட்ரேஷனே ஒரு சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சுன்றது தான் பிபிஎம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன், அப்போ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆயிருக்குன்றதை பிபிஎம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினில் வந்து நமக்கு வந்து அந்த பேஸ்ட்டில் வந்து ஃப்ளூரின் எவ்வளோ இருக்குன்றதை பிபிஎம் வந்து கொடுத்துருப்பாங்க. வெரி லோ கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து பிபிஎம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கொஸ்டின். இங்கே நமக்கு கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் குளோரோஃபார்ம், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேக் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், வாட்டரும் குளோரோஃபார்மும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் கிராம். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ் பர்சன்டேஜோ மோலாரிட்டியோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுக்கான டீடைல்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க.